வென்றவரே இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் போன போனவரே இடங்களெல்லாம் புகழ் பெரிய வாழ வேண்டும் என்ன போனாலோ தங்க முகமாக வாழ வேண்டும் கருப்பசாமியுட அருளாலே கல்யாண வாசலாக வாழ வேண்டும் அப்படியாக இருக்க ஆண்டவன் சிவபெருமானானவர் அரக்கனைக்கு வரங்குடைக்க பார்வதியிடத்தில் சொல்லாமல் வரும் பொழுது பார்வதி பதறி முழித்தாள் அல்லவா. அந்த ஆண்டவன் பகவானை தேடி இறைவா அரக்கனை நீங்க ஏன் தேடி செல்ல வேண்டும்? ஆமா அரக்கனை நாமல் வரவழைத்து நாமல் அவனுக்கு வரம் கொடுப்போம் என்று 2 பச்சிலை குளிக வரத்தை கொடுத்து குழுக்கல்லப்பா குளிகை பச்சிலை குளிக வரங்களை கொடுத்து அவனை தேடி வரும் பொழுது அரக்கனை தேடி நந்தி பகவான் வருகிறார். ஆமாப்பா அப்படி வரும் பொழுது பங்குனி சித்திர மாசம் பட்டப்பகல் வெயில் வேனல் தாங்க முடியல நம்மளாலேயே இருக்க முடியல. இப்ப அடிக்கிற வெயில் அதுக்கு மேல அடி பரவாயில்ல காத்தாது அடி. போன கொடையில 6 காத்தாடி போட்டு வைக்க இது இயற்கை காத்து சூப்பரா வருது பாத்தியா. ஆமா அன்னதான தேடியும் காணாமல் இளவிதமாக சொல்கிறார் தெரியுமா. ஆண்டவா இறைவா ஈஸ்வரா பகவானை வரம்பொருள பொல்லாத அரக்கன் எங்கிருந்திடம் இருக்கிறானோ தெரியவில்லையே என்று விதமாக சொல்லுகிறார் தெரியுமா. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத அரக்கன் இருந்தது உமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் காதிலே கேட்டு பார்த்தார் அந்த நந்தி பகவான். ஆமா அப்பா ஏ மகனே வெள்ளரக்கா அரக்கா 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 அப்படியா அரக்கா அரக்கா இருக்கியா அரக்கா அரக்கா என்றழைத்து இளவிதமாக சொல்கிறார் தெரியுமா. அப்பா என் மகனே வல்லரக்காரே மகனே என்னுடைய வார்த்தைகள் தவம் போதுமானோ நிலைத்தவம் போதுமானோ பகவான் நிலைத்தாரோ மகனே வல்லரக்கா
அக்கினி வரத்தையும் கொடுத்து அக்கினி வரத்திற்கு பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை எரிக்க வருகிறார் அந்த அரக்கன். ஆமா, அரக்கன் எரிக்க வரும் பொழுது ஆண்டவன் விவரமான அரக்கனை கொடுத்த வரத்துக்கு பயந்து தென்னோடு வந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அழைத்து வந்து நந்தவன தோட்டமாக ஆருணிய வனத்திலே முளைக்க செய்து நடு செவர்லை மோட்டையில் சிவன் சிவலிங்கமாகவே ஒளிந்திருக்கிறார். ஆமா, அப்படி ஒளிந்திருக்கக்கூடிய நாளையிலே பார்வதியானவரை பகவானை காணவில்லை என்று தேடி வருகிறார். அப்படி பகவானை காணாமல் அலைந்து தெரிந்து தேடி கடைசியா என் பெருமாள் மாயனிடத்திலே முறையிட, ஆமா, அங்க முறையிட்ட உடனே பார்த்தார் என் பெருமாள் மாயை கண்ணனானவர் தங்கைக்கு ஆறுதல் சொல்லி ஆடு மாடுகளை வெத்தி கொண்டு யமுனை ஆற்றங்கரையோரோ ஆருணிய வனத்தை வந்து தன்னோடு வந்த தேவாதி தேவர்களெல்லாம் அழைத்து வரும் பொழுது பார்த்தார் என் பெருமாளானவர் செவர்லி முடை கண்டு சிவனாரியில ஒளிந்திருப்பாரோ என்று நினைத்தார். அத்தாரோ அத்தான் என்று அவை சுத்தம் முடைக்க ஆண்டவன் அரக்கன் தான் வந்தான் என்று ஆனாமல் செய்யாமல் உட்கார்ந்திருக்க. ஆமா, அப்பொழுது நம்ம பாட்டனாவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எல்லா விதமாக ஆடு மாடுகளை ஆடச் செய்தார் தெரியுமா. ஆண்டாய் பசுடே ஆடாய் பசுடே ஆண்டாய் பசுடே விளையாடாய் பசுடே இங்குடலின் சத்தம் கேட்டு பசைக்காரா செவிதூக்கி திறனா செவிதூக்கி திறனா கண்ணன் ஒப்படைத்த என் பெருமாள் மாயா மோகினி அவதாரம் எடுத்து அரக்கன் இருக்கும் திசை நோக்கி அரக்கனிடத்திலே வந்து அன்புகள் செய்து அரக்கனிடத்திலே மோகினியால் மூலவந்தன் என்ற என் பெருமாளானவர் அன்புகள் செய்து மூத்தவனிடத்திலே முகமுடத்து பேசமாட்டேன் என்று சத்தியம் செய்ய சொல்ல, அதுபோல அரக்கனானவன் வலது கையில் இருக்கும் கட்டவனை எடுத்து கன்னத்தில் வைத்து முக்கால் மூலதன சத்தியம் என்று சத்தியம் செய்தான் அல்லவா. அப்படி சத்தியம் செய்தவுடனே அவனுடைய தலை கொய்து எரிந்து அந்த கடலிலே விழுந்தது. அதை பார்த்தார் என் ஆண்டவன் சிவபெருமான் விறக்க மாட்டாள் என்று என் பெருமாள் இருகரத்தாள் என்ற சோதி மதிவிழப்பறிவு போல் தோளிலே குணோல் இறங்க தோன்றி பூலோக தரணியில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரன் ஐயன் ஐயப்பனாக யார் யாரெல்லாம் பிறக்கிறார்கள் தெரியுமா. சாமி பங்குனி மாதம் புதனருமோத்திரா பங்குனி மாதம் புதனருமோத்திரா பௌர்ணமி மஞ்சள் கடல் இலக்கணத்தில் இன்னிசமாக அமர யோகத்தில் அரைக்கு நிவனுக்கும் பிள்ளையார் பிறந்தார் ஆதியிலே உள்ளவருக்கு ஐயனார் என்றோ கையிலே உள்ளவருக்கு கையனார் என்றோ ஐயனார் 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 ஆக்கமர்ம சர்மசாஸ்தா ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரிங்க ஐயனார் 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 அம்மானே ஐயனார் அம்மானே ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் ஐயன் பிறந்தாரே பிறந்தாரே தங்களும் ஒக்கிடவே ஒக்கிடவே அசவந்து பிறந்தாரே பிறந்தாரே தங்கடங்கள் ஒக்கிடவே ஒக்கிடவே ஐயனுக்கும் ஐயனாக தர்ம ஞான சாஸ்தாவாக வந்து அவதாரம் செய்தாரே.
எம் பெத்தம்மா நாகமான பாடும் போது ஆவலுமே தட்டமாறாமல் குரல மங்கிடாமல் நினைவரல வேணுமாயாரு ஆறு வெள்ளி எனும் நெய்கிரத்தில் ஆண்டவன் யுவரமான ஆதி சக்தி உமா பர்வதா தேவியோடு 30 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களோ பேய் படைகளும் மூல கணங்களுமாக அங்கே கொலுவிருந்து வரும் பொழுது பகவான் படைத்த 14 உலகத்துல நாகலோகப்பட்டணமானது இளவிலமாக இருக்கிறது தெரியுமா? எப்படி அட்டடித்து மணல் கோமில் வளர்ந்துடுமா ஓங்கி வளர்ந்த போராயிரம் வாசலோ வெள்ளி போல்ல உத்தரி நாகராஜ நடமுடனே ஆண்டு அங்கே மகிழ்ச்சியுடனே ஆண்டு கொண்டு இருக்கிற நாகலோக பட்டணத்திலே நாகராஜன ஆயக்கனியோ மனிதர் போல் முகமழகும் பாம்பினுடைய உடலையும் கொண்டவர். அந்த கடலில் விளையக்கூடிய 9 நவரத்தின முத்துக்களுக்கு அவர்கள் தான் அதிபதியாகவே இருந்தார்கள். அப்படி சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவன் அருளால அவங்களுக்கு ஒரு குறவு இருந்தது பாருங்க. அங்கேயும் பிள்ளை இல்லைங்கிற உறவுதான். அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ரொம்ப தட்டுப்பாடு, இப்போ குடும்ப கட்டுப்பாடு. ஆமா, பிள்ளை வேணும்னு அந்த காலம் கோயிலா அடைஞ்சாங்க. இப்ப வேண்டாம்னு ஆஸ்பத்திரி தேடி போறான். ஆமா, நல்லதா? நாகராஜன் அங்கைக்கு நீ 2 பேருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்க அவள் விதமாக வருத்தப்படுகிறாள் தெரியுமா? ஐயா, எங்க நவா ராஜமன்னாலே என்னுடைய வார்த்தைகள் வரைக்கும் நாம செய்தோம் பிள்ளை நமக்கு அல்லட்டம்மலடி என்று பேசுவார் என்று எல்லாம் பேசுகிறார். அடிமட்டம் ஆழ்வதோ அதோட சேர்வதோ வெட்டம் ஆழ்வதோ சேர்வதோ
கவலைப்படுகிறார். மன்னவா, நாமல் எதிராளி இவருக்கு என்ன பாவமையா நாம செய்தோம்? நமக்கு ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்லையே. மலடன் மலடு என்று நம்மை மாநிலத்தார் பேசுகிறாரே, இருசியவா மலடு என்று ஏத்தார் குலத்தார் எல்லாம் பேசுகிறாரே. நமக்கு மலடி வட்டம் ஆர்வதப்போ, நமக்கு மக்களோடு சேர்வதப்போ. இருசி வட்டம் ஆர்வதப்பம் ஏத்தார் குலத்தாரோட நாம சேர்வதப்போ அப்படின்னு அழுது புலம்புகிற. அம்மா, ஏன் அதைக்கண்ணி கவலைப்படாத கவலைப்படாத, வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உங்க அட்டை கரைஞ்சிட போகுது. ஏற்கனவே கரைஞ்சு போச்சுப்பா. உண்மைதான். ஆகையால ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு கண்டிப்பாக ஆள பிள்ளை கிடைக்கும். நான் 60 வயசு சொல்லல, ஆள்வதற்கு பிள்ளை கிடைக்கும் சொன்னேன். ஆமா, நம்மளை அப்பா அம்மா என்று சொல்வதற்கு கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்கும். அதனால கவலையே படாத, நமக்குத்தான் அத்தனை வயசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆண்டவன் அருளால் நமக்கு கண்டிப்பா பிள்ளை கிடைக்கும். அப்போதுதான் பாருங்க, அவர்களும் தானம் தர்மங்கள் அத்தனையும் செய்து வருகிறார்கள். எல்லா தானம் தர்மங்கள் செய்தார்கள் தெரியுமா? என கோயிலுக்கு போவாரா போவார, கோயிலுக்கு போவாரா போவார, குழந்தவாரங்க பாரா பார, நடப்பாரா நடப்பார, அதில் வரங்க பாரா பாரோ. கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்குவாரா, அன்னதான சரணதானோ ஆதனம் அம்போதானோ, 1008 தானமானே செய்துவார். ஆளரெல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கட்டிவே ஆளவேலை போவதற்கு ஆளவேலை போவதற்கு தண்ணீர் பண்ணி தண்ணீர் பண்ணி அவன் விட்டால ரோடு போட்டாரோடு போட்டோடு என்ன மரம் தலைய பாவனாச ரோடு போட்டாரோடு போட்டாரு, பச்சை மரம் தலைய வைத்தாரு வைத்தாரு, திருச்செந்தூர் ரோடு போட்டாரோடு போட்டார், மரம் தலைய வைத்தாரு. இப்படியாக தான தர்மங்கள் அத்தனையும் செய்து வருகிறார்கள் அல்லவா. நாகராஜனும் நாயக்கனியும் 2 பேரும் அவர்கள் அன்னதானம் ஜனதானம் ஆதானம் போதானம் என்று 1008 தான தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தார்கள். அப்பமாலும் ஒரு பிள்ளை கிடைச்சுதான். அவர்கள் போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வங்கள் கிடையாதல்லவா. ஆமா ஆமா, அப்படி இருக்கையிலே அந்த நாகைக்கண்ணி பெண்ணானவர் எங்க ராஜமன்னா ராஜமன்னாவே ராஜமன்னா ராஜமன்னாவே என்னுடைய வார்த்தைகளோ காலையில் இருக்கு மாறோ ஆதிக்காதம் கக்கு மாறோ ஆதிக்காதம் கயாமல் பணத்திலே எந்த ஆழ்வான ஆதிக்க வாய்ப்பலும் கணத்தரோட சேர்வலும் எல்லையில ஒரு மரமா ஏலக்காய்க்குமா ஏலக்காயங்காயாமல் இடத்திலே இந்த ஆழ்வானை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர் கிட்ட ஆசிரியர் பணி செய்து வரக்கூடிய சென்னை டியூஷன் சென்டர்
ஆமா, டியூஷன் சென்டர் பேரு சென்னை டியூஷன் சென்டர். எவ்வளவுதான் பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தாலும் வீட்டுல வந்து வீட்டு பாடம் படிக்க சொன்னா படிக்காது. பொருட்கள் எல்லாம் அடைக்கடைக்காக அடக்கி வைத்து அந்த நாகராஜ நாயக்கனி 2 பேர்களோ அவர் தவம் இருக்க வேணும் என்று உண்ணவில்லை, உறங்கவில்லை, உடையவன் திருப்புகழை மறக்கவில்லை. அண்ணன் தண்ணி அருந்தவில்லை, ஆண்டவன் திருப்புகழை மறக்கவில்லை. 12 வருஷமாக ஒரே ஒரு பிள்ளைக்காக நாகராஜன் நாயக்கனி தவம் இருந்து கொண்டு இருக்காங்க. அப்படி தவம் இருந்த வரையிலே பார்த்தார் அந்த ஆண்டவன் பகவான் எப்போதும் போல படியிலக்க வருகிறார். ஆமா, படியிலக்க வரும் பொழுது அந்த பார்வதியும் கூட வருகிறாள் அல்லவா. அந்த பார்வதி நாகராஜ நாயக்கனி தவத்தை கண்டு ஏன் எதற்காக எதிர்ப்பவர்கள் தவம் இருக்காங்க. ஆமா, அப்படி 2 பேரும் வரும் பொழுது அவருடைய தவத்தை கண்டு பார்வதி ஏன் எதற்காக தவம் இருக்கிறார் என்று கேட்டார். பிள்ளைக்காண்டி தவம் இருக்கிறார்கள் என்று சொல்ல குழந்தை வரம் கொடுங்கன்னு சொன்னா பாருங்க. இவ கொடுக்க மாட்டோம்னா அவ கொடுங்க. அப்பதான் பார்த்தேன், ஏ பார்வதி, அப்படியானா நீ நான் போய் அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். நானே அவங்களுக்கு ஏட்டில பிள்ளை வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுறேன். நீ குழந்தை வரம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்று சொல்லி நீயே போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தார். அப்ப நாம் பார்த்தார் பாருங்க. அம்மா பார்வதி சொல்லுதா, இறைவன் பாம்பின் திருவயிற்றில் நான் போய் பிறக்க முடியுமா? அரவத்தின் திருவயிற்றில் ஆதி சக்தி நான் போய் பிறக்க முடியுமா? நீங்க கொடுத்த சாபத்தை மாத்தி கொடுங்க. அப்படி என்று சொல்லையிலே நீ பாம்பு வயிற்றில் எல்லாம் பிறக்க வேண்டாம் அம்மா. உன்னுடைய 1008 சுரபத்தில அரை சுரபம் எடுத்து 8 தேவாமிர்த கலசத்தில் இடைப்பட்டு கலசத்தில் இருந்து பிள்ளையாக பிறக்க வேண்டும். அப்படி என்று சொன்னவுடனே 41ஆம் நாளையிலே செவ்வாய்க்கிழமையிலே அதிகால பொழுதிலே அரைநாரின் வெப்பம் மட்டு கலசத்தில் இருந்து பிறக்க வேண்டும் என்று சொல்ல அந்த தேவாமிர்த கலசத்தை கொண்டு நாகராஜ நாயக்கனி 2 பேரும் எப்படி அடைகாத்து வருகிறார்கள் தெரியுமா? என்ன நாகராஜன் நாயக்கனி, ஏ நாகக்கனி வட்ட நல்ல வடிவமாக
பின்னி அந்த தேவாமத கலசத்தை உருட்டி தள்ளும் பொழுது கலசங்கள் வெடித்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? ஐயா 41 நாளைகிறார், 41 நாளைகிறார். அவ வெள்ளி நல்ல கிழமைகிறார், அதிகால பொழுதிலார் அந்த தேவாமத கலசத்திலார் யாரெல்லாம் இருக்கிறார்? முதலாவது கலசத்திலார் நாகம்மா தான் பிறந்தாள், இரண்டாவது கலசத்திலார் அவ ஈஸ்வரிய தான் பிறந்தாள், மூணாவது கலசத்திலார் அவ கூடாது தான் பிறந்தாள், நாலாவது கலசத்திலார் தான் பிறந்தாள், ஐயா ஐந்தாவது கலசத்திலார் அக்கினிமாரி தான் பிறந்தாள், ஆறாவது கலசத்திலார் அவ அழகுமாரி தான் பிறந்தாள், அவ மாறாவது கலசத்திலார் ஈஸ்வரிய தான் பிறந்தாள், எட்டாவது கலசத்திலார் அட்டகாலி பிறப்பாளா கடலுக்குள்ள பெண் பிறந்தாள், அவ கைலாசத்தில் வளம் வளரா நாகம்மா பிறந்திருக்கா உங்களோட வாயாளர் அம்மா ஒரு குலவர் மத்தியான மதிய போனாள் மதிய உச்சி வேலைகிறாள் வாராள வாராள நாகம்மா வாராள போடுங்கம்மா ஒரு குலவர் பொன்னான மணி குலவர் அவ வேப்பம் போல கையெடுப்பாள் இல்லை யாரு வாராள அம்பிகைய நாகமாள அவ அந்த நல்ல முத்தரி அவ ஆதாளி ஓட்டுவாரா அவ நாகராஜ மெத்தமாக அம்பிகைய நாகமாள வீரப்பல்லா வெளிசலையா அவ விரித்தாடு நல முடியா அவ கோரமுக தந்தங்களா கோபால தந்தையவா அவ பச்சோடி சேலக்காய் பச்சமாரி தந்தையம்மா வாராள வாராள ஓடி வந்தா நாகம்மா வாராள போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ அவ வேப்பங்குல கையெழுத்து அவ பிள்ளையாடு வருவாளா அப்பரே கையெழுப்பாள் அவ கண்டவர்க்க வரம் கொடுப்பாள் அவ மஞ்சேன பொட்டழகி ஆயனோட தங்கையம்மா அவ குங்கும நிறத்தழகி பால தங்கையம்மா அவ மத்தியான மதியம் போல அவ ஒரு வீடு மஞ்சனையா அவ முதமெல்லாம் பூசுதாளா அவ 5 வீடு மஞ்சள் அல்ல உள்ள தாயலவா அம்பிகைய நாகமாள அவ கருப்பசாமி வாசலில ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா நாகமாது கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட காப்பு வந்து கலகலங்க கைவரையில் ஓசுகிறா கீரி சட்டிக்காரு ஹரிராமன் தங்கையம்மா செட்டிய கையெழுப்பாள் அம்பிகைய நாகம்மாள ஆதாளி ஓட்டு பாராள் தெக்க நல்ல விழுந்த சாட்டாள் திங்கடாலும் நிறாடாள் வெக்க நல்ல விழுந்த சாட்டாள் அம்பிகைய நாகம்மாள மேகடாலும் நிறாடாள் உச்சியில விழுந்த சாடா உலகமெல்லாம் நீராட 5 சாட கொஞ்சி வீல அழகு சாட மாறி வீல வாக்கு சொன்னா தப்பாது
மக அம்பிகைய நாகமார ஊரெல்லாம் பேரு உலகமெல்லாம் வம்புகளே தாயான அவ நாகமாரா அவ அடுவரா அடுவர பாடுவாரா பாடுவாரா ஆதாரே ஆதாரே சரி நேரம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244